ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா தான். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வரும். இந்த சன்னா மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஈஸி மெத்தட்லேயே செஞ்சிடலாம், கொஞ்சம் டைம்லேயே செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். வேக வச்சு இப்போ எடுத்துட்டேங்க. நல்லா வெந்திருக்கணும் கொண்டக்கடலை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கியிருக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக சேருங்க. அதனால் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலே லைட்டாக வதங்கணும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாசனைலாம் நல்லா போகணுங்க. எண்ணெயிலே லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக கொண்டக்கடலையை நான் நசிச்சு வச்சுருந்தேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. கொண்டக்கடலை எல்லாமே சேர்ந்து கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வேக வைக்கணுங்க. அதாவது அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வரும் குழம்பு. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்து கொஞ்சமாக வற்றி வருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா வற்றுனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா என்னோடய ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சன்னா மசாலா பிரேக்ஃபாஸ்ட், அதாவது இட்லி, சப்பாத்தி, பூரி எதுக்குனாலுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.